ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த காளான் பிரியாணி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து 10லேருந்து 20 பல் பூண்டு, 6லேருந்து 7 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் வந்து பெரிய பீஸ் பச்சை மிளகா எடுத்துருக்குறேங்க, அதனால் 2 உடச்சி உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம், 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துட்டு இதையும் நம்ம எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு கொஞ்சமாக பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திர சோம்பு இதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துடுங்க. நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துடலாம். கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே சேர்த்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதிலையே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2லேருந்து 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதை வந்து உள்ளே சேர்த்துடுங்க. பாருங்கள், நல்லா தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் உள்ளே சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துக்கோங்க. கறி மசால் சேர்த்துனிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இதில் வந்து உள்ளே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சுங்க. இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை உள்ளே சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன், அதனால் நம்ம வந்து 4 கப்புக்கு 8 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் அரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இது வந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம மூடி போட்டு லாக் பண்ணிடலாங்க. லாக் பண்ணிவிட்டு 1லேருந்து 2 விசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்துருச்சு. ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு காளான் பிரியாணி ரெடி ஆயிருச்சுன்னு. நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணினாலே மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த காளான் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.